எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரடே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அர்தர் முத்துமரகத வள்ளி தாயார் உண்மை மூவேந்தீஸ்வர பெருமான்களுடிகள் போற்றி போற்றி. கல்லார் நிர்மலை வில்லாரோலே பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே தந்தை தாயாவானும் சார்கதீங்காவானும் அந்தமிழா இன்பம் நமக்காவானும் எந்த முயிர் தாம் ஆகுவானும் சரணாகுவானும் ஒரு கோணாகுவானும் குரு. மெய்யன்பர்களே, எல்லாம் அல்ல இறைவன் திருவருள் துணை கொண்டும் குருவருள் துணை கொண்டும் சிவன்ராத்திரி வேளையிலே நாமெல்லாம் சிவ சிந்தனையில் இருக்க வேண்டும் என்ற பெருந்திறத்தோடு இந்த சொற்பொழிவை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுடைய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கிக் கொள்கிறோம். இந்த இரவு பொழுதை சிவ சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற நம் அத்தனை பேருடைய எண்ணத்தையும் விளைவு செய்யும்படியாக ஒவ்வொரு காலமும் வழிபாட்டு நிகழ்வு நடைபெற்றே வருது. நீங்கள் சாயந்தரத்துலேருந்து வந்திருக்கீங்க, இங்கே இருக்கீங்க. நாளை காலையில் 6 மணி வரைக்கும் என்ன செய்வாங்க? ஒவ்வொரு காலமாக வழிபாடு நடக்கும். இப்போ லிங்கோத்பவருக்கு வழிபாடு நடந்துகிட்ருக்கு. லிங்கோத்பவ மூர்த்தியினுடைய திருமேனி என்பது வழக்கமாக கோயிலில் கருவறையினுடைய சாமி சன்னதிக்கு நேர் பின்ன அமைஞ்சிருக்கும். இறைவனுடைய அடியும் முடியும் தேடி தோற்றுப்போன பிரம்மனையும் திருமாலையும் காட்டும் விதமாக அது அமைஞ்சிருக்கும். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதி என்று இறைவனை சுட்டுவார்கள். அப்படி ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் சோதி வடிவமாக நின்ற இறைவனுடைய முடியை கண்டு வெற்றி பெறுகிறேன் என்று சொல்லி கிளம்பிய பிரம்மனும், அடியை கண்டு வெற்றி பெறுவேன் என்று சொல்லி கிளம்பிய திருமாலும் தோல்வியுற்று நின்ற நிலைதான் அடிமுடி தேடிய படலம் என்பதை விளக்குகிறது. முன்னை சொற்பொழிவு செய்த நம்முடைய பேராசிரியர் அம்பலத்தரசு ஐயா அவர்கள் நிறைய செய்தி எடுத்து சொன்னாங்க. இறை வழிபாடு எவ்வளவு முக்கியமானது, அதிலும் சிவ வழிபாடு என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ தெய்வ வழிபாடுகள் உண்டு. தமிழ்நாட்டில் எத்தனையோ வகையான தெய்வ வழிபாடை நம்ம பார்க்குறோம். அதில் சிவ வழிபாடு எவ்வளவு முக்கியமானது என்பது நாம் தனித்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது நீங்கள் பல கோயில்களுக்கு போகலாம். சிவனுடைய தலத்துக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம சிவன் கோயிலுக்குள்ளே வந்துட்டால் எல்லா இறைவனும் பரிவாரத்தில் இருப்பாங்க. நீங்கள் எல்லா இறை வடிவத்தையும் சிவன் கோயிலில் பார்த்து நீங்கள் விநாயகர் தொடங்கி துர்க்கை, பிரம்மன், திருமால், இப்படி எல்லா தெய்வங்களும் எங்கே இருக்கும்? சிவபெருமானுடைய கோயிலில் பரிவாரத்தில் இடம்பெறும். ஆனால் சிவபெருமான் எந்த திருக்கோயிலுடைய பரிவாரத்தில் என்ன செய்ய மாட்டார்? இருக்க மாட்டார். வாரியார் சுவாமி அழகாக சொல்வார், அண்டாக்குள்ளே குண்டா போகும், குண்டாக்குள்ளே அண்டா போகாது அப்படிம்பார். நம்முடைய சாமி வழிபாடு செய்வதற்காகத்தான் அவர்களெல்லாம் இங்கு இருக்கிறார்களே தவிர நம்முடைய பெருமான் என்ன செய்ய மாட்டார்? இன்னொருவரை வணங்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. சேர்ந்தறியா திருக்கையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய கரம் என்ன செய்யாது? யாரையும் வணங்குவதற்கு சேர்ந்தறியாத கை அவருக்கு. ஆனால் அவரை வணங்குவதற்கு என்ன செய்வாங்களா? எல்லாரும் ஷிஃப்ட்டு போட்டு வந்துட்டு போவாங்க. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சிவன் கோயிலுக்கு சொல்லுவாங்க. நிறைய சிவாலயத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பிரம்மன் வழிபாடு செய்தது, இந்திரன் வழிபாடு செய்தது, திருமால் வழிபாடு செய்தது அப்படின்னலாம் நிறைய கோயில் சொல்லுவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு கோயிலை சிவபெருமான் வழிபாடு செய்த இடம் இது அப்படின்னு என்ன செய்ய மாட்டாங்க. எதுக்கும் புராண விஷயமே கிடையாது. எல்லாரும் ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காக வழிபாடு யாரை தான் செய்தாங்க? சிவனை தான் நம் பெருமானை தான் வழிபாடு செய்தார்களே தவிர சிவபெருமான் யாரையும் வணங்கி என்ன செய்ததில்லை? வழிபாடு செய்ததில்லை. மாணிக்க வாசகர் சொல்லுவார்,
புவனியில் போய் பிற வாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு என்று சொல்வார். நாமெல்லாம் புவனியில் போய் பிறந்து வழிபாடு செய்யாமல் தினம் தினம் நாள் வீணாக போக்குறோமே அப்படின்னு சொல்லி வானுலகத்தில் இருக்கிற யார் வருத்தப்பட்டாங்களாம்? திருமால் வருத்தப்படுறார். நாம் போய் என்ன செய்யலை, கீழே வழிபாடு செய்யாமல் இருக்கோன்னு வருத்தப்படுறார். அப்போ அவங்க மனைவி கேட்குறாங்க, என்னப்பா என்ன ரொம்ப வருத்தமாக இருக்கீங்கன்னா? இல்லைம்மா, நம்மெல்லாம் கீழே போய் வழிபாடு செய்தால் தான் என்ன கிடைக்கும்? முக்தி பேர் கிடைக்கும். நம்ம சும்மா இங்கே என்ன செய்கிறோம், பொழுதுபோக்கிட்டு இருக்கிறோமேன்னா வாங்க கீழே போய் வழிபாடு செய்ய போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வராங்களாம். சரிங்களா? அப்படிப்பட்ட இறைவனுடைய திரு நினைவை சிவ சிந்தனையை ஏற்றுக்கொள்கிற பொழுது இந்த சிவன்ராத்திரி பொழுது என்பது. தலைப்பு நாதன் நாமம் என்பது தலைப்பு. இங்கே நாதன் என்பது யாரை சுட்டுகிறது என்றால் சிவபெருமானை சுட்டுகிற பெயர். சிவன் யார் என்று சொன்னால் அவன் பதி என்ற பெயரால் சுட்டப்படுகிறான். பதி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் தலைவன் என்று பொருள். தலைவன் யாருக்கு தலைவன் என்று சொன்னால் நமக்கெல்லாம் தலைவன் அவன்தான். அவன் நமக்கு தலைவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது எதன் தன்மைன்னா அவனுடைய நிலை நமக்கு உண்டு என்பதை உணர்த்திருக்கலாம். அந்த சிவானந்தத்தை அனுபவிக்கிற உரிமை யாருக்கு உண்டு? நமக்கு உண்டு. ஆனால் நாம் என்ன செய்கிறதில்ல, அதை அனுபவிப்பதில்லை. எதை அனுபவிக்கிறோம்? உலகத்தையே இன்பம் என்று கருதி அனுபவிக்கிறோம். சரிங்களா? இதை என்ன சொல்லுவாங்கன்னா 3 பொருளால் சைவத்தில் சுட்டுவாங்க. 3 பொருள் எதுனா பதி, பசு, பாசம் என்ற 3 பொருளால் சொல்லுவாங்க. இந்த உலகம் அப்படிங்கிற அமைப்புக்குள்ளே 3 பொருள் தான் இருக்குது. ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கிட்டோம்னா 3 பொருள் தான் இருக்குது. என்னென்ன பொருள் இருக்கிறது என்றால் இறைவன் இருக்கிறான், உயிர்கள் இருக்கிறது, உயிர்கள் நுகர்கின்ற அந்த உலகம் இன்பம் என்பது இருக்கிறது. இதுதான் 3 விஷயந்தான். இந்த 3 விஷயந்தான் நீங்கள் எப்படியெல்லாம் வெவ்வேறு வகையில் என்ன செய்யலாம், அதுக்கு பேர் வச்சுக்கலாம். அந்த 3 தான் என்ன செய்கிறாங்கன்னா பதி, பசு, பாசம் என்ற பெயரால் கொடுக்குறாங்க. பதி என்பது இறைவன், பசு என்பது நாம தான், ஆன்மாக்கள் தான் பசு என்ற சொல்லால் சொல்லப்படுகிறது. இந்த ஆன்மா என்ன செய்கிறது என்றால் இறைவனை சிந்தித்து அவனுடைய திருவடியை பெறுவதில்லாமல் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அப்பப்போ தான் கோயிலுக்கு வருகிற சிந்தனையே உருவாகுது. முன்னே சொன்னாங்க இல்லையா, ஒரு 3 விஷயம் சொன்னார். அடியார் பெருமக்கள் தினசரி 2 முறை 3 முறை கோயிலுக்கு வருவாங்க. சில பேர் பிரதோஷம் மாதிரி விசேஷ தினத்துக்கு வருவாங்க. சில உன்னதமானவர்கள் சிவன்ராத்திரி மாதிரி விஷயத்துக்கு வருவாங்க. சிலருக்கு இன்னும் ஒன்று உண்டு, அதில் இன்னொரு எக்ஸப்ஷன் இருக்காங்க. இப்போ ஒரு கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டால் போதும் 12 வருஷத்துக்கு வந்த புண்ணியம் கிடைக்கும்னு நினைக்கிறது ஒன்று இருக்குது. அதை விட பயங்கரம். அது ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்துட்டால் என்ன அர்த்தம், 12 வருஷம் அந்த கோயிலுக்கு போன புண்ணியம் மொத்தமாக கிடச்சிரும். அப்படியே இயர் பேக்கேஜுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபோன் ரீசார்ஜ் பண்ணும்போது 399 ரூபா போட்டால் எத்தனை மாதம்? 3 மாதம். சரிங்களா? இதே 6000 5000 போட்டால் என்ன ஆகிடும்? 365 நாளைக்கு அப்படியே ஃபுல் பேக்கேஜாக கிடைக்கிற மாதிரி. என்னது, கும்பாபிஷேகம் போய் பாட்டுன்ட்டா 12 வருஷத்துக்கு பிரச்சனையே இல்லை, அவ்வளோதான். அந்த பக்கம் தலை வச்சு என்ன செய்ய வேண்டாம், படுக்கவே வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுது. இதெல்லாம் என்னென்னா கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்குது, பக்தி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம யோசித்து பார்க்கணும். கூட்டம் இருக்கிற அளவுக்கு பக்தி இருக்கா அப்படின்னா அது நம்ம என்ன செஞ்சுக்க வேண்டியது இருக்குது, அப்பப்போ சோதித்து பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நிறைய பேர் வராங்க, ஒரு கணக்கீடு வைக்கிறாங்க. சரிங்களா? ஏதோ ஒரு காரணம் பற்றி வராங்க, வந்ததுன்னு என்ன செய்கிறாங்க, ஒரு கணக்கீடு வைக்கிறாங்க. ஒரு டாக்டருக்கு போகிறான்னு வச்சுங்களேன், வழக்கமாக நமக்கெல்லாம் குடும்ப டாக்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க, ஃபேமிலி டாக்டர்னு வச்சுக்கிறோம் இல்லையா. சளி காய்ச்சல்னால் ஒரு ஃபேமிலி டாக்டர், நமக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்க்குறோம். சில பேருக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன சொல்லுவோம், இவர்கிட்ட போய் பாருங்கள் நல்லா பார்ப்பாருன்னு சொல்லிவிடுவோம். நல்ல விஷயம்னா நமக்கு ஒரு சில டாக்டர் சில விஷயத்தில் செட் ஆவாங்க, சிலருக்கு என்ன செய்ய மாட்டாங்க. அவர் இல்லைங்க என்ன இருந்தாலும் எங்கள் டாக்டர்கிட்ட பார்க்குற மாதிரி வராது அப்படின்னு நினைப்பாங்க.
சில பேர் சில விஷயத்துக்காக கோயிலுக்கு வர்றது இல்லை. நம்ம கோயில் பக்தியில் எந்த நிலையில் வச்சுக்கணும்னு பார்த்துக்கணும் முதல்ல. அது ஏதோ ஒருத்தர் யாரோ ஒருவர் சொல்லி வர்றது. ஒரு வாரம் போங்க, இல்லை ஒரு மண்டலம் போங்க, இல்லை இத்தனை விளக்கு போடுங்கன்னு ஒரு கணக்கீட்டில் வர்றது. அந்த நாள் கணக்கு முடிஞ்ச உடனே நாம் நினச்சது நடக்கலைன்னு என்ன செய்ய வேண்டியது? இது என்னமோ சாமிக்கு பவர் பத்தலைன்னு வந்துட வேண்டியது. ஒரு மண்டலம் போனால் 49ஆவது நாள் எச்சா போகக்கூடாது கணக்கு. கோயிலில் ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் இடத்துலேருந்து வளம் வர்றது தான் வழக்கம். இப்படி கோயிலுக்குள்ளே போனோம்னு என்ன செய்வோம்? இடம் இருந்து வளம் வருவோம். ஒருத்தர் வளத்துலேருந்து இடம் போனார். வழக்கமாக பிரதோஷ மாதிரி தினங்கள் என்ன செய்வாங்க? போய் சண்டேஸ்வரர் பார்த்து திரும்பி வருவாங்க. அப்படியே சுற்றி வந்தார். என்ன ஆச்சு, என்ன விஷயம்னு கேட்டது. என்ன புது முறையாக இருக்குது, இது என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு நூல்களில் சொல்லியிருக்கலாம், நமக்கு தெரியாமல் இருக்கலாம். 4 பேர் கேட்டால் சொல்லணும் இல்லையா? கேட்டால் இல்லை எங்கள் அவர் கோயிலுக்கு போய் 9 முறை சுற்ற சொன்னாங்க. ஏன்னா நவகிரகத்தினுடைய தொந்தரவு நமக்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு 9 முறை சுற்ற சொன்னாங்க. நான் கொஞ்சம் அதிகபட்சமாக 12 முறை சுற்றிட்டேன். எச்சா 3 முறை சுற்றுனதை நம்ம எப்படியான்னு என்ன செய்யணும்? கழிச்சாகும். அதனால் நம்ம என்ன செய்யறோம்னா ரிவர்ஸில் என்ன செஞ்சுக்கிறேன், அந்த 3 கழிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா? இந்த நிலையுடையது தான் நம்ம இன்றைக்கி அதிகமாக போயிட்டுருக்குங்க. அதெல்லாம் இல்லாமல் 12 முறை என்ன 100 முறை சுற்றினாலும் என்ன தான் வேணும்? இறைவன் எதிர்பார்க்குறது என்ன? அந்த இறை சிந்தனை மட்டும்தான். முழு இறை சிந்தனையோடு நாம் எவ்வளவு தூரம் வழிபாடு செய்கிறோம் என்பது தான் இருக்கிறதுங்களா. நாதனுடைய நாமம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இறைவனுக்கு ஒரு நாமம் அல்ல. அவனுக்கு, நம்முடைய இறைவனுக்கு ஒரு நாமம் அல்ல, அவனுக்கு 1000 நாமங்கள் இருக்கிறது. சிவபெருமானுக்கு ஒரு நாமம் அல்ல, அவனுக்கு 1000 நாமம் இருக்கிறது. 1000 ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லானுக்கே 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ என்று சொல்லுவார். ஒரு நாமம் என்றும் ஓர் உருவம் என்றும் இல்லாத இறைவனுக்கு நாம் என்ன செய்கிறோம்? 1000 நாமங்களை சொல்லி நாம் வழிபாடு செய்கிறோம். எதுக்காக செய்கிறோம்? நம்ம மன மகிழ்ச்சிக்காக செய்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்படி நிலையில் இறைவனுடைய நாமமாக இருப்பதில் ஒரு முக்கியமான ஒரு நாமம் எதுன்னா நமச்சிவாய என்று சொல்லுகிற நாமம். அதை திரு 5 எழுத்து என்ற சொல்லால் சொல்லுவாங்க. அது 5 எழுத்து இருக்குது. அதில் ந ம சி வ ய என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து இருக்குது. அதில் இந்த 5 எழுத்தை சொல்லும் பொழுது திரு 5 எழுத்து என்ற தொடரால் சொல்லுவாங்க. இது எங்கே வருது சொல்லுங்க பார்க்கலாம். நமச்சிவாய அப்படின்னு சொன்ன உடனேயும் ஒரு தொடர் ஒன்று நினைவு வரணும். நீங்கள்லாம் விழிப்பாக இருக்கீங்களான்னு பார்ப்போம். எல்லாம் கோயிலுக்கு வரவங்க தானே எல்லோரும்? நமச்சிவாயன்னு சொன்ன உடனே ஒரு தொடர் மனசுக்குள்ளே வரணும். எங்கே வருது? இன்னும் ஒன்றும் சத்தமே இல்லையே. கேட்கல. நான் பேசுகிறது கேட்குதா இல்லையா? வெந்நீர் கிடைக்கும். நான் பேசுகிறது கேட்குதா இல்லையா? கேட்குதா இல்லையா? எனக்கு கேட்கவே இல்லை. இன்னும் கொஞ்சம் சத்தமாக கேட்குது நல்லா. நமச்சிவாயன்னு சொன்ன உடனே எந்த தொடர் மனதில் வருது? அப்புறம் சொல்லுங்களா? அதுன்னு 1ஆம் கிளாஸ் பையனா நான் கரெக்டாக அந்த வரி தான் சொல்லணுமா என்ன? சொல்லுங்க அப்படியே. இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ்த்துங்க இறைவனை. சத்தம் குறையுது அப்படியே. சாமி அதுக்கே கேட்காதாட்டுக்குது. கைலாயத்தை வரைக்கும் கேட்க வேண்டாம், மூவேந்தேஸ்வருக்காக கேட்கணுமா இல்லையா? ஈசானடி போற்றி தேசானடி போற்றி நேயத்தே நின்ற மாய பிறப்பருக்கும் சரி சீரார் பெரும் தேவன்
அடி போற்றி, மாறாத இன்பம் மலை போற்றி. மாணிக்கவாசகர் சொல்லும் பொழுது முதல் எடுத்தோன்னே என்ன செய்கிறாரு? நமச்சிவாய வாழ்க என்று சொல்கிறார்களா? அதை சைவம் என்ன செய்கிறது என்றால் வெறும் எழுத்தாக சொல்லாமல் அது என்ன செய்கிறது? திரு ஐந்தெழுத்து என்ற சொல்லால் சொல்லப்படுகிறது. நமச்சிவாய என்று சொல்ல. இன்னொரு இடத்துல சொல்லுவார், நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் என்று சொல்லக்கூடியது. நான் என்னமோ தவம் செஞ்சேன்பா, பெருமானிடமிருந்து என்ன செய்கிறேன்? சிவாய நம என்று பெற்றேன் என்று சொல்லுவார். இது இனி மூணாங்காலம் சிறப்புக்குரியது. எந்த வகையில் சிறப்புக்குரியது என்றால், லிங்கோத்பவரை வழிபாடு செய்வது, இந்த அடிமுடி தேடிய நிலையில் செய்வது, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தாளம்பு வச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தீக்கை செய்விக்கிற காலமும் இதுதான், இந்த மூலாங்காலம் தான். இந்த மூலாங்காலத்தில் தான் என்ன செய்வாங்க? தீட்சை செய்ய வைப்பாங்க. சரிங்களா? சைவர்களுக்கு தீக்கை செய்விக்கும் போது கொடுக்குற மந்திரம் எது? இந்த திருவைந்தெழுத்து தான் மந்திரமாக சொல்லுவாங்களா? மந்திரம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுங்களா? தொல்காப்பியர் சொல்கிறார், மந்திரம் என்ன அப்படின்னா, நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார். நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த என்று சொல்லக்கூடியது. இறைவன் சொன்னது, இறைவன் அருள் பெற்றோர் சொன்னது என்னது? மந்திரம் என்ற சொல்லால் சொல்லப்படுகிறது. அது எப்படி சொன்னாங்க? அதை ஆணையினால் சொன்னது. ஆணையினால் என்ன? சத்தியமிட்டு சொன்னது. சொன்ன வார்த்தை என்ன செய்யும்? சொன்னவரை காப்பாற்றும். யார் நினைந்து சொல்லுகிறாரோ அவரை என்ன செய்யாது? காப்பாற்றும். அதுதான் மந்திரம். திருஞான சம்பந்தர் சொல்லுகிறார், அவங்க மதுரைக்கு போகிறாங்க. அப்போ நாவுக்கரசர் பெருந்தகை என்ன செய்கிறாரு? நாளும் கோளும் சரியில்லை அப்படின்னு சொன்னபோது வேயொரு தோழி மங்கன்னு பாடிட்டு திரைவு பகுதியில் சொல்லுவார், தேனமர் பொழில்கொள் ஆலை விளை சென்னில் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான் முகன் ஆதி ஆய பிரமாபுரத்து மறை ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை நலியாத வண்ணம் உரைசொய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே அப்படின்னு சொல்லி, இதுதான் ஆணையர் கிளந்த. அவர் என்ன சொல்கிறாரு? அடியாரை நாளும் கோளும் என்ன செய்யக்கூடாது? எந்த வகையிலும் தடை செய்யக்கூடாது, அவர்களுக்கு பாதிப்புண்டாக்கக்கூடாது. இது என்ன? இது என் மீது ஆணை என்று என்ன செய்கிறாரு? திருஞான சம்பந்த பெருமான் சொல்லுகிறார். இதுதான் சொல்றார், நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப என்று சொல்றார். தன் மீது ஆணையிட்டு சொன்னார் இல்லையா, அந்த சொல் தான் என்னது? மந்திரம் என்று சொல்லக்கூடியது. நமக்கு திருமுறை என்னது? மந்திரம். 12 திருமுறையும் நமக்கு மந்திரம். அவர்கள் யார் பொருட்டு சொன்னார்கள்? நமக்காக சொன்னது. அதனால் அதை உண்மையாக சொன்னோம்னா என்ன உண்டு? நமக்கும் அதனுடைய பலன் உண்டு என்பது தான். இப்போ சொன்னோம் இல்லையா, 5 எழுத்து சொன்னோம் இல்லையா, என்ன எழுத்து சொல்லுங்க பார்க்கலாம். பொறுமையாக இப்போ ஒரு விரல் தானே காட்டுறேன். என்னது மொத்தமாக? நமசிவாய என்பது தான் என்னது? நாதனுடைய நாமம். இதை என்ன சொல்லுவாங்க? இன்னொரு வகையிலும் சிவாய நம என்றும் சொல்லுவார். நமசிவாய என்றும் சொல்லுவாங்க, சிவாய நம என்று சொல்லுவாங்களா? இதற்கு இந்த 5 எழுத்துக்கு என்ன பொருள் என்றால், சிவனுக்கு வணக்கம் என்று பொது பொருள். சிவனுக்கு வணக்கம் அப்படின்னு நினைக்கிறோம். சிவனை வணங்குகிறேன் என்று சொல்லலாம். இல்லை சிவனுடைய பெயராகவும் இதை என்ன செய்யலாம்? சொல்லலாம். அது மட்டும் பொருள் அல்ல, இதுக்குள்ளார இன்னும் பொருள் இருக்குது. இந்த 5 எழுத்து இருக்கு இல்லையா, இந்த 5 எழுத்தும் 5 பொருளை உடையது. 5 எழுத்து என்ன செய்கிறது? 5 பொருள் உண்டு. திருநீறுறோம், திருநீறீங்களா இல்லையா? இன்றைக்கி ஒரு நாளாவது நெத்திய வழியில் என்ன செய்யணும்? நல்லா திருநீர் உள்ளார சுவாமி கொடுத்தோடனே மூளை எடுத்து பூசணும்.
அளவாக விரல் என்ன செய்யக்கூடாது. பொங்கல் கொடுக்குறாங்க, கொடுத்தா என்ன பண்ணுவோம், எப்படி சாப்பிடுவோம்? என்னது இப்படி அமைதியாக இருக்கீங்க? நல்லா ஆண்டாள் சொல்லுவா எப்படி சாப்பிடணும்னா, முழங்கை நெய்வாரம்பா. சாப்பிட்டா என்ன வரணும், முழங்கையில் நெய் வடியணும். அப்படி தான் பொங்கல் சாப்பிடணும், சரிங்களா? அப்படி தானே சாப்பிடுவோம். சாப்பிட்றோமா இல்லையா? எப்படி திருநீர் கொடுத்தா மட்டும் என்ன செய்கிறோம், தட்டி தட்டி கொஞ்சோண்டு எடுத்து இப்படி தேய்ன்னு தேய்ச்சிக்கிறோம். மீது என்ன செய்கிறோம், அங்கே ஒரு கப்பு இருக்குது, அதில் கொட்டுறோம். இல்லைன்னா கொஞ்சோண்டு பேப்பரில் கட்டிட்டு வந்துடுறோம். திருநீர் என்ன செய்யணும்னா, சம்பந்தர் சொல்லுவார், நீரு கொண்டார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே அப்படின்னு சொல்லுவார். நெற்றி நிறைய திருநீரை மங்காமல் பூசி மகிழணும்னு சொல்லுவார். யார்? திருமூலர் சொல்லுவார். அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவாங்க இருக்குது. எங்காவது போகிறோம் வரோம். ஒரு முறை வாரியார் சுவாமி ட்ரெயினில் போயிட்டு இருந்தாராம். ட்ரெயினில் போனோடனையும் இந்த பசங்கள்லாம் ட்ரெயினில் கூட வந்திருக்காங்க, சின்ன பசங்க. வாரியார் சுவாமி என்ன செய்வார்னா, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, திருநீர் முழுக்க பூசியிருப்பார். உடம்பு முழுக்க திருநீர் என்ன செய்வார், அப்படி முழுக்க பூசியிருப்பார். திருநீர் வச்சாரா வச்ச இடத்துல தேய்ச்சாரான்னு இருக்காது, அப்படி இருக்கும் உடம்பு முழுக்க. அப்போ இந்த பசங்கள்லாம் சொன்னாங்களாம், செவுத்துக்கு வெள்ளையடிப்பாங்க பார்த்துருக்கோம், இந்த மனுஷன் உடம்புக்கெல்லாம் வெள்ளையடிச்சு வச்சுருக்காரு பாரு அப்படின்னு நக்கல் பண்ணாங்களாம். அப்போ வாரியார் சுவாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், வாழ்கிற வீட்டுக்கு வெள்ளையடிப்பாங்க, குட்டி செவுத்துக்கு யாராவது வெள்ளையடிப்பாங்களா? யாராவது அடிப்பாங்களா? உயிர் வாழ்கிற வீடு, அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன், வெள்ளை அடிச்சிருக்கேன். நீ வெள்ளை அடிக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம்னு நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னாராம், சரிங்களா? அவ்வளோவெல்லாம் பூச வேண்டாம், இன்றைக்கி ஒரு நாளாவது என்ன செய்யணும், பூசணும். திருநீர் எப்படி இடுவாங்க, 3 குடம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நல்லா திருநீர் விட்டுட்டா 3 குடம் இருக்கும். இந்த 3 குடம் எதை சொல்லுது? மூணு விரல் தான் சாமி நெத்துக்கு அளவாக இருக்கும், அதனால் 3 ஆடுறோம் அப்படின்னா. ஏன் 3 குடம் ஆடுறோம்? நாங்களாம் வாத்தியார், சும்மா பேசிகிட்டே இருக்க மாட்டோம், உங்களை கேள்வி கேட்டு தான் பேசுவோம். ஏன் 3 கூட விடுறோம்? ஆணவம், கண்மம், மாயை, பதி, பசு, பாசம். அம்மா நல்லா பகுதி பாதி வந்துட்டாங்க. நான் முன்ன சொன்னேன் இல்லையா, பதி, பசு, பாசம்னு 3 சொன்னேன் இல்லையா, அந்த 3ஐயும் சுட்டுகிற விதமாக தான் 3 விரல் என்ன செய்கிறோம், திருநீர் வைக்கிறோம். 3 கூட இருப்பது அது காரணம் என்னது? பதி, பசு, பாசம் என்ற முப்பொருள் கொள்கையை உடையது சைவம் என்பதை காட்டுறதை என்ன செய்கிறோம், நெத்தி நிறைய திருநீர் 3 விரலில் வைக்கிறோம், சரிங்களா? அந்த மாதிரி தான் 5 எழுத்து இருக்கு இல்லையா, ந, ம, சி, வா, ஏன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 5 எழுத்துக்கு என்னென்ன பொருள் சொல்லுவாங்கன்னா, சி என்பது சிவத்தை குறிக்கக்கூடியது. நீங்கள் போய் வியாழக்கிழமையானா ஒருத்தரை கவனிக்கிறீங்கல்ல, யார் அவர்? ஆமாம், யாரை கவனிக்கிறீங்க? நல்லா கவனிங்க, அவரை, தட்சிணாமூர்த்தியை. அவர் விரல் என்ன வச்சுருக்காரு, 4 கரம் உண்டு, அவர் கீழே 4 முனிவர் உண்டு. ஒரு கரத்தில் என்ன இருக்கும், சுவடி இருக்கும். ஒரு விரல் என்ன செய்வார், சின்முத்திரையை உட்கார்ந்துருப்பார். இதுக்கு பேர் என்னது, இது பேர் என்னது? சத்தமே வரமாட்டேங்குது. சின்முத்திரை. எங்கே இன்னொருக்கா சொல்லுங்கள், இன்னொருக்கா சத்தமா. 12 மணிக்கு எப்படின்னா இன்னொரு 2 மணி நேரம் வேணுன்னா, நான் வேறு 3 மணி வரைக்கும் இருக்க போகிறேன். இது என்ன முத்திரை இது? சின்முத்திரை. சி என்பது சிவத்தை குறிக்குது. சிவாய நமல. சி என்பது எதை குறிக்குது?
சிவத்தை. வ என்பது அருள் சக்தியை குறிக்குது. வா என்பது அருள் சக்தி. யா என்பது ஆன்மாவை கூட்டுக்குது. ஆன்மாவாகிய நாம் எது? திருப்பி கேட்பேன், பதில் சொல்லணும். எல்லாம் கம்முன்னு இருந்திருக்கக்கூடாது. யா என்பது எதை சொல்லுகிறது? ஆன்மாவை சொல்லுகிறது. நா என்பது மாயை கண்மத்தை சொல்லுது. மா என்பது ஆணவ மலத்தை சொல்லுது. சிவாய நம இருக்கு இல்லையா, அஞ்சு எழுத்துல மீள ஒருக்கா சொல்கிறேன் கேளுங்க. சி என்பது சிவத்தை சொல்லுகிறது. வா என்பது அருட்சக்தி. சரியா? யா என்பது யார் சொல்லுது? ஆன்மா. நாவும் மாவும் எது? மலம். பொதுவாக உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரோம். மலம் அப்படின்னு வச்சுக்கிறோம். பாசம்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாசம் தான் எது? இந்த 2 எழுத்து. எது? நாவும் மாவும். சி என்பது உங்களுக்கு புரியும், சிவம். புரியுதா இல்லையா? அது ஒன்றும் விளக்க வேண்டியதில்லை, புரிஞ்சங்காட்டி தான் இங்கே வந்தோம். வான்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அது என்ன சொல்லுவாங்கன்னா மறைப்பாற்றல்னு சொல்லுவாங்க. துரோதான சக்தின்னு சொல்லுவாங்க. மறைப்பாற்றல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம பிறந்தோம் வந்தோம். நீங்கள் நசினூருக்காரங்க கொஞ்சம் பேர் இருக்கீங்க, ஈரோட்லேருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, பெருந்தரிலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க, சித்தோட்லேருந்து வந்திருப்பாங்க, சில பேர் அப்படியே எல்லா பக்கமும் கோயிலுக்கு போகணுன்னு வந்திருப்பாங்க. எவ்வளோ கூட்டம் இருக்கீங்க? நசினூருக்காரங்க முழுக்க இங்கே இருக்காங்களா? இந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்டவங்க முழுக்க வந்திருக்காங்களா? இல்லை, கொஞ்சம் பேர் தானே வந்திருக்கோம். எப்படி வந்தோம் அந்த கொஞ்சம் பேர்? ஏன் இந்த கொஞ்சம் பேர் வந்திருக்கோம்? நான் எங்கே சாமி வந்தேன், காலையிலேருந்து போகலான்னு தான் இழுத்துட்டு வந்து உக்காந்துருக்கு. அப்படியா? ஆமாம், ஏதோ ஒரு வகையில் வந்திருக்கோம். சரிங்களா? வராதவங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? தூங்குவாங்க. யார் இந்நேரத்துக்கு தூங்குற? மணி எத்தனை? இப்போ தான் மணி 12:45. ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்ததுலேருந்து 2 மணி வரைக்கும் தாராளமாக முழிச்சிருக்குறாங்க. காலைல எழுந்து பல்லு தேய்க்கிறாங்களோ என்னமோ, செல்லு தேய்க்கிறாங்க. உண்டா இல்லையா? எந்திரிச்சுனே அமுத்தி தேய்ச்சி பார்க்குறேன். ஒரு நாள் அந்த கட்டை வரலாம் தேஞ்சு எது மாதிரி ஆகப்போகுது? தேய்கிற மாதிரி இருந்தால் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, தோல் வாயினங்காட்டி தான் தொடுத்துட்டு இருக்குது. மண்ணு வாயாக இருந்தால் என்ன இருக்கும்? புண்டு விழுந்துருக்குமாங்கல்ல ஒரு ஊர் பாருங்க, நம்ம ஊரில் சொல்லுவாங்களா இல்லையா? அது மாதிரி தோல் விரலாக இருக்குங்காட்டி தான் என்ன இருக்குது? அப்படியே இருக்குது. இது மண் விரலாக இருந்தால் என்ன இருக்கும்? தேய்ச்சுக்கு ஒரு நாள் தேஞ்சிருக்கும். அது மாதிரி பல் தேய்த்து வாழ்ந்த சமூகம்லாம் முடிஞ்சுது. இப்போ எல்லாம் என்ன செய்கிறோம்? செல் தேய்த்து வாழுகிற சமூகமாக இருக்கிறோம். அதனால தான் போய் அட்டையை தேய்க்கிறோம். சரிங்களா? செவுத்தை தேய்க்கிறது, காலேஜ் போனால் பெஞ்சு தேய்க்கிறது, இப்படியே தேய்க்கிறதுலே போயிடுது. சரிங்களா? விட்டுருவோம். எல்லாருக்கும் அந்த அமைப்பு இல்லை. கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க? இன்பத்தை அனுபவிக்கிறாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுங்க. இங்கே கோயிலில் என்ன சொல்லுவாங்க? உனக்கு தான் வேறு வேலை இல்லை, உன்னை ஏதாவது நான் என்னைக்காவது கேட்டிருக்கலாம், நீ கோயிலுக்கு போ, குளத்துக்கு போ, நீ என்ன வேணால் பண்ணு, என்ன எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்பான். உண்டா இல்லையா? அவங்களுக்கு ஜம்முன்னு ஒரு பைக்கு நல்லா 108 போகிற மாதிரி. இந்த யார் இன்றைக்கி செல் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்களோ இவங்கெல்லாம் ஜனவரி 1 அன்னைக்கு என்ன செய்வாங்க? டிசம்பர் 31 அன்னைக்கு நைட்டு முழுக்க முழிச்சிருந்த ஆளுங்க தான் முழிக்க முடியாதுன்னு தூங்குற ஆளுங்க. அங்கே இவங்களாம் நைட்டு முழிக்க முடியாத ஆள்லாம் இல்லை, முழிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத ஆளுங்க. டிசம்பர் 31 அன்னைக்கு என்ன செய்வாங்க? அந்த சைலன்சரை கழட்டி விட்டு, சரிங்களா, பிபி வாங்கி வச்சுக்கிட்டு நியூ இயர் அப்படின்னு கத்திக்கிட்டு ஈரோடுக்கும் நசினூருக்கும் என்ன செய்வாங்க? வந்துட்டு போன ஆளுங்க தான்ங்களா. இதை என்ன சொல்கிறாங்கன்னா வேம்பு தின்ன புழுன்னு சொல்லுவாங்க. வேம்பு தின்ன புழு. ஒரு பெரிய வேப்ப மரம், அந்த வேப்ப மரத்தில் ஒரு புழு இருந்துச்சு. அந்த புழு என்ன செய்யுதுன்னா அந்த வேப்ப மரத்தினுடைய இலை தலையெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்துச்சு. அதனுடைய வாழ்க்கை முழுக்க என்ன தான்? வேப்ப மரம் தான். அதைத்தான் வாழ்ந்தது. நல்ல ஆடி மாதம், நல்ல காற்று,
அப்படியே புழு பறந்து எங்கே போய் விழுந்துருச்சு? பக்கத்தில் ஒரு மாமரத்தில் போய் விழுந்தது. சரிங்களா? மாமரத்தில் விழுந்த புழுவுக்கு அதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மரம் தான். அது என்ன மரம்னு அதுக்கு என்ன பேர் தெரியும்? அதுக்கு பசி எடுத்தது, சாப்பிட்டுச்சு. சரிங்களா? அது வரைக்கும் எது சாப்பிட்டு வளர்ந்துச்சு? அது எது சாப்பிட்டு வளர்ந்துச்சு? இப்போ எதை சாப்பிட போகுது? உடனே சாப்பிட்ட உடனே அதுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இது என்ன இவ்வளோ நல்லாவே இல்லை, முன்ன இருந்த மரத்தினுடைய இலை எவ்வளோ நல்லா இருந்துச்சு, இந்த இலை ஒரு மாதிரி துவக்குதுன்னு என்ன செஞ்சுதான்? புழு வருத்தப்பட்டுச்சான். வேம்பு தின்னு வளர்ந்த புழுவுக்கு மாங்கொழுந்து எப்படி இருந்தது? கசப்பாக இருந்துச்சு. அது மாதிரி உலக இன்பத்தை நுகர்ந்து நுகர்ந்து இன்பம் அடைகிறவருக்கு கோயிலுக்கு வா, உக்காந்துரு, சொற்பொழிவு கேளு, திருமுறைப்படின்னு என்ன செய்வாங்க? உனக்கு வயசாயிருச்சு, வேறு வழி இல்லை, போகிற. எனக்கு என்னது? எனக்கெல்லாம் நான்லாம் இன்னும் யூத்து சொல்லுவானா இல்லையா? எங்கள் காலேஜில் ஒரு பசங்க இருப்பாங்க, அப்படியே வருவாங்க, பேண்ட்டை வந்து இடுப்பில் நிற்காமல் பேண்ட்டு போகிறது ஒரு கலை, உங்களுக்கெல்லாம் தெரியும். பேண்ட்டுன்னா வழக்கமாக என்ன செய்யணும்? அளவு எடுக்கும்போது இடுப்புக்கு தான் அளவு எடுப்பாங்க டைலர்லாம். சில பேண்ட்டெல்லாம் இருக்குது இடுப்பு கீழேயே தான் இருக்கும். அதுக்கு பேர் லோ ஹிப்பு. ஹிப்பெல்லாம் இருக்கிற வேண்டிய இடத்துல இருக்குது, ஆனால் பேண்ட்டு தான் ஹிப்பில் இல்லாமல் என்ன செய்யுது? கீழே இருக்குது. தான் வருவான், தம்பி என்னடா இப்படி இருக்குது பேண்ட்டு அப்படின்னா என்ன சொல்லுவான்னா, இது ஃபேஷன். இது என்னது? ஃபேஷன். அதோட விட மாட்டான், உங்களுக்கு வயசாயிருச்சு ஐயா, உங்களுக்கு வயசாயிருச்சு, நாங்கள்லாம் யூத்துமா, சரி போடான்றோம். அப்புறம் பசங்களாம் இப்போ என்ன செய்கிறான்னா தோடு போடுறான், கடுக்கன் வழக்கமாக ஆண்களும் போடுவாங்க. இப்போ அவன் என்ன செய்யறான்? ஸ்டென்ட்டு போடுறதுக்கு பேர் என்னமோ விதவிதமாக போடுறது, ஸ்டெட்டு தப்பாக சொல்லிட்டேன், கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்கள். இங்கே மேலே போட்டு வந்தான், நம்ம ஊரில் இந்த கிராம்பு தோடும்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி இங்கே காது மடலுக்கு மேலே தோடு. என்னடா இங்கே போட்டிருக்கேன் அப்படின்னா, அவன் ஐயா உங்களுக்கு வயசாயிருச்சு, நாங்கள்லாம் யூத்து, இப்படி தான் போடுவோன்னா. சரி விடுன்னா. 3ஆம் நாள் வந்தான், இந்த புருவத்தில் ஒரு தோடு போட்டிருந்தான், இந்த நேர் இழுத்து தோடு போட்டிருந்தான். இது என்னடா இப்படி போட்டிருக்கான், இதுக்கு பேர் என்னன்னு தெரியணுமா இல்லையா? இது தோடு, இது கிராம்பு தோடு, இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் ஃபேஷன், இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது அப்படின்னா. அடுத்த நாள் இங்கே ஒரு பிளாஸ்டிக் போட்டிருந்தான். என்னடா ஆச்சுன்னு கேட்டால் நான் சொல்லிட்டேன், வேண்டாங்க மேடம். அவனை எதை கேட்டீங்கன்னு என்ன சொல்லுவான்? அவன் ஃபேஷன்னு மட்டும் சொல்ல மாட்டான், நமக்கு வயசாயிருச்சுமா. அவன் எதுக்கு நம்மளே, அவனுக்கு ஃபேஷன் சொல்கிறத விட என்ன அர்த்தம்? எங்களுக்கு வயசாயிருச்சுன்னு சொல்லணும். அவன் சொல்கிறான்னா டென்ஷன் ஆகி, வேண்டாங்க ஐயா, நேற்று காமர்ஸ் பசங்களுக்கு எங்களுக்கு சண்டை வந்துடுச்சு, அவன் பிடிச்சி இழுத்து என்ன ஆயிடுச்சு? பிஞ்சு போய் 2 தையல் போட்டிருக்கிறேங்கண்ணா. பசங்க 100 120 போகணுன்னு வண்டி வாங்குறான், வீட்டில் வந்து சோறு திங்காமல் உட்காந்துருக்கான், ஸ்ட்ரைக் பண்ணுறானுங்க, காணாமல் போயிடுறானுங்க. உண்டா இல்லைங்களா? வாங்கி கொடுத்த ஆள்லாம் உட்காந்துருக்கீங்களா இல்லையா? 100 போகிற 120 போகிற வண்டி, 120 ஆஃப் ரோடு வண்டி. இப்போல்லாம் ஹிமாலயா பைக் கொண்டு போகுது, ஆஃப் ரோடு வண்டி. ஆஃப் ரோடு வண்டி எதுக்குன்னா மலை மேலே போகிறதுக்கு தான் ஆஃப் ரோடு. ரோட்டில் போகிறதுக்கு நார்மலாக ஆன் ரோடு வண்டி தான் வாங்கணும். இப்போ எல்லாம் ஆஃப் ரோடு வண்டி தான் ரோட்டில் போகுது. எல்லோரும் ஆஃப் ரோடு வண்டி வச்சதுனால ரோடு போடாமல் விட்டுறான். எதுக்கு ரோடு போடணும்னு விட்டுட்டு போயிடுறாங்க. இவன் ஓட்டுறான், எல்லாம் வாங்கி கொடுத்து வச்சிட்றீங்க. இவன் வேகமாக 100 போகிறான், வரும்போது 108 வரான். சரிங்களா? அதுதான் நடக்குது இல்லையா? இதுதான் என்னன்னா மறைப்பாற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வகரம் சொன்னோம் இல்லையா? அந்த வகரம் என்ன செய்கிறது என்றால் சிவத்தை மறைத்து உலகியல் இன்பமே இன்பம்னு காட்டும். நம்ம கோயிலில் வழிபாடு செய்கிறோம், திரை போடுறாங்க, திரை போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி பக்தியாக உட்காந்துருந்துருப்போம். பால் ஊற்றுறாங்க, பாலாப்பா சந்தனம் ஊற்றுறாங்க, பார்ப்போம், நிற்கிறோமா இல்லையா? திரை போட்ட உடனேயும் அப்புறம் எந்நேரம் வந்த கோயிலுக்கு என்ன ஆக்கி வச்சுட்டு வந்த? சாயந்தரம் எத்தனை மணிக்கு போய்
நாடகம் வேறு பாக்கியலட்சுமி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு பேசுவோமா இல்லையா? எது வரைக்கும்? திரை மூடி வரைக்கும் பேசுவோம். திரை எடுத்த உடனே என்ன செய்கிறோம்? திரை எடுத்த உடனே பேசின பேச்சு என்ன ஆகுது? அப்படியே நிறுத்திடுறோமா இல்லையா? அதான் துரோதான சக்தி. சிவத்தை, இந்த எகரமாகிய ஆன்மாவை என்ன செய்யுதுன்னா சிகரத்தில் சேர்த்தாமல் எது தடுக்குது? பகரம் முதல்ல சொல்லும். எதை காட்டும்? உலகத்தை காட்டும். அதுதான் என்ன செய்யுதுன்னா வேம்பு தின்ன புழு போல் என்ன செய்யும்? நாம் இன்பத்தை அனுபவிக்கிறோம். சினிமாவில் சொல்கிறாங்களா இல்லையா? ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு. இந்த பாட்டு மட்டும் சத்தம் நல்லா கேட்குது. சொல்கிறோமா இல்லையா? இந்த உலகியல் இன்பத்தையே இன்பம்னு அனுபவிக்க சொல்லும். சரிங்களா? அப்புறமேல் இந்த வகரம் என்ன செய்யும்? எப்படி திரை எடுத்த உடனே நாமெல்லாம் உடனே வழிபாட்டுக்குள்ளே போகிறோம் இல்லையா? அது மாதிரி என்ன செய்யும்? நாம் சிகரத்திட்ட சேருவோம். இதுதான் திரைந்தெழுத்து. இதுதான் நாதன் நாமம் என்று சொல்லக்கூடியது. இப்போ ஒருக்க சொல்லுங்க பார்க்கலாம். சி என்பது எதை சொல்லுகிறது? சிவம். வா என்பது அருட்சக்தி. யா என்பது ஆன்மா. நாமும் மாவும் எது? மலம். சரிங்களா? இந்த மலத்தோட தான் என்ன செய்யுது இந்த ஆன்மா? ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லுகிற இந்த மலத்தோட இந்த ஆன்மா இருந்து கொண்டே இருக்கு. சரிங்களா? எப்பவுமே என்ன செய்யுது? இறுக பற்றி இருந்து கொண்டே இருக்கு. எப்போ வரைக்கும் இருக்கு? எப்பவுமே இருக்கும். நம்ம ஊரில் பெருங்காய டப்பா இருக்கா வீட்டில்? பெருங்காயம்லாம் உண்டா இல்லையா? சமையல் ரூம் உண்டா இல்லையா? இனிமேல் அப்படி தான் கேட்கணும். சமையல் ரூம் உண்டா இல்லையா? இருக்கு. வாஸ்துப்படி ஒன்று கட்டியிருக்கோம். அக்னி மூலையாம். அங்கே வேறு ரூம் வேறு போடக்கூடாதான். அதனால் அங்கே என்ன வச்சுருக்கோம்? இப்போதைக்கு ஒரு அடுப்பு வச்சுருக்கோம். மற்றதெல்லாம் ஜொமேட்டோக்காரன் தான் பார்த்துட்டு இருக்கிறான். இங்கேயெல்லாம் கம்மி. எங்கள் ஊர் கோயம்புத்தூர் வந்து பாருங்கள். எங்கள் ஊர் கோயம்புத்தூரில் ஈரோடு தான். இப்போதைக்கு அங்கே இருக்கிறோம். அங்கே ஹோட்டலில் தான் கூட்டம் அதிகம். நேராக போய் அப்புறம் இப்போலாம் டேக்காவே தான். உட்காந்துலாம் சாப்பிட்றதுக்கெலாம் நேரம் இல்லை. எல்லா ஹோட்டலும் டேக் அவே. நிற்காது. போயிடுங்காது வாங்கினே நின்னாங்க ஓடிடுமா. ஜொமேட்டோவும் ஸ்விக்கிக்காரன் தான் நிறைய ஆண்களினுடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கிறாங்க. சரிங்களா? போகிறோம் இல்லையா? அது சேர்ந்து இருக்கோம். வீட்டில் என்ன செய்ய? பெருங்காய டப்பா இருக்கும். பெருங்காயம் தீர்ந்து போனாலும் என்ன இருக்கும்? அதில் வாசம் இருக்கும். டப்பா தூக்கி போட மனசே இருக்காது. டப்பாவை என்ன செய்வோம்? மோந்து பார்ப்போம். நாங்களாம் சின்ன பையனாக இருக்கும்போது பாலிஷ் டப்பா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கருப்பு கலர் பாலிஷ் டப்பா நல்லா வாசமாக இருக்கும். மோந்து அதுக்குன்னே பாலிஷ் அடிக்கிறது. அது மாதிரி டப்பாவில் பொருள் தீர்ந்தாலும் அது என்ன இருக்கும்? வாசம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் இந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற முப்பொருளோடு இந்த ஆன்மா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? சேர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இது என்ன செய்யணும்னா இங்கிருந்து பிரிந்து எங்கே வரணும்? சிவத்தினுடைய அடியை சேரணும். பெருமான் இருக்கான் இல்லையா? சிவபெருமானுடைய திருவடி என்ன செய்யணுது? இந்த ஆன்மா வந்து அடைய வேண்டும். இதை தான் என்ன செய்கிறாருன்னா தட்சிணாமூர்த்தி பெருமான் என்ன செய்கிறாரு? சின்முத்திரையாக கையில் வச்சிருப்பார். ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய 3 பொருளிலிருந்து இந்த ஆன்மா இறைவனுடைய திருவடியை வந்து பற்றி நிற்றல் தான் என்னது? முக்தி என்று சொல்லக்கூடியது. அதை பெறுவதற்கு தான் நம்ம என்ன செய்கிறோம்? வழிபாடு செய்கிறோம். சாமி எனக்கு முக்தியெல்லாம் வேண்டாம், நீங்கள் வேணாம் எடுத்துக்குங்க, எங்களுக்கு இப்போதைக்கு இன்பம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறனாலும் அதுக்கும் ஆகிறது எது தான்? நாதன் நாமம்தான். சரிங்களா? இதைத்தான் என்ன செய்யறா? படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து அஞ்சும் சொல்கிறார். படைக்கலமாக எனக்கு பாதுகாப்பு கலனாக நான் எதை கொடுத்துக்கிட்டேன்? இறைவா உன்னுடைய நாமமான எழுத்து அஞ்சை தான் நான் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு அப்பர் சுவாமி சொல்கிறார். எப்போ நடந்தது அது? கடலில் கல்லை கட்டி தூக்கி போடுறாங்க. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும்
நற்றுணையாவது நமச்சிவாயவே சொல்கிறார். கடலில் கல்லை கட்டி போட்டால் கூட எதுதான் துணையின் இருக்கும்? நமச்சிவாய மந்திரம்தான் நமக்கு துணையாக இருக்கக்கூடியது. நாம் எங்கே இருக்கிறப்ப பிறவி பெருங்கடலில் இருக்கோம். நாம் எதில் இருக்கோம்? பிறவி பெருங்கடல் இருக்கோம். இந்த கடல் நீந்த வேண்டுமே ஆனால் என்ன வேணும்? ஒரு படகினுடைய துணை வேணும். நமச்சிவாய மந்திரம் என்பது நமக்கு என்னது? இது படகு போல. சரிங்களா? அந்த படகு என்பதை துணை கொண்டோம்னா என்ன செய்வோம்? நம்ம கரை ஏறுவோம். இல்லைன்னா என்ன செய்வோம்? இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க வேண்டியதான். வழி தெரியாமல் அங்கு போனால் வழி இல்லை, இங்கே கிணறு தான் உள்ளதுங்கிற மாதிரி என்ன ஆகும்? இங்கேயே உள்ளாரே சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் திருப்பி திருப்பி. இதை சுற்றுவதனால் என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. இதில் சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா இப்போ நமக்கு சிலது இன்பமாக இருக்கும். இந்த இன்பம் எப்பவுமே இன்பமாக இருக்காது. ஐயா சொன்னார் இல்லைங்களா, காலம் இடத்துக்குட்பட்டது தான் இன்பம், இந்த உலகியல் இன்பம். இப்போ நமக்கு இன்பமாக இருக்கிறது எப்பவுமே நமக்கு என்னவா இருக்காது? இன்பமாக இருக்காது. இப்போ பவுனு எவ்வளோக்கு விற்கிது? எவ்வளோக்கு விற்கிது? 65,000 இருக்கா இல்லையா? நல்லா நட்டோட சங்கிலியாக போட்டு, நல்ல மோதிரமாக போட்டு, நல்ல பிரேஸ்லைட் போட்டு சூப்பராக இருக்கும். உண்டா இல்லையா? எவனாவது குறுக்காட்டினா? இப்போல்லாம் எவன் குறுக்காட்டுறான்? போகிற வழியில் அத்துட்டு போயிடுறான். அது என்ன ஆகுது? இன்பம் என்ன செய்யப்படுகிறது? துன்பமாக மாறும். இந்த உலகியல் விஷயம் என்ன செய்யும்? நமக்கு இன்பமாக இருக்கும், துன்பமாக மாறும். ஒன்றும் இல்லை, வாழ்கிறோம். இப்போ ஒரு 60 வயசு வரைக்கும் வாழ்ந்தால் இன்பம், வீட்லேயும் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்குவாங்க. ஒரு 80-90 வரைக்கும் இருந்தோம்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அதை எப்படி வாயால் சொல்கிறது ஐயா? உண்டா இல்லைங்களா? இந்த இன்பம் இன்பமாகவே என்ன செய்யாது? சாப்பிட்றோம், நல்ல அறுசுவை உணவு, நல்ல முத்துமகால் கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் அழைப்புதல் கொடுத்துருக்காங்க. அமாவாசை முடிஞ்சோடனே முகூர்த்த தேதி ஆரம்பிச்சிடும். சனி ஞாயிறு, அதுவும் பாருங்கள், இந்த மாதம் முழுக்க முகூர்த்தமெல்லாம் சனி ஞாயிறு சனி ஞாயிறு சனி ஞாயிறு லீவு நாள்லே வருது. பிரச்சனையே இல்லை. போய் சாப்பிட போகிறோம். நல்ல பிடிச்ச உணவு தான். எவ்வளோ சாப்பிட முடியும்? எவ்வளோ முடியும்? அளவு தான் உண்டு. அளவுக்கு மீறி என்ன செய்ய முடியாது? இதை அனுபவிக்க முடியாது. அளவுக்கு மீறி போனால் அடுத்த நாள் என்ன ஆகாது? அது பெருத்த துன்பமாகத்தான் போகும். இந்த உலகில் இன்பம் இன்பமாக இருக்கும், ஆனால் அது என்னவாகும்? துன்பமாக மாறும். இந்த மலம் என்ன செய்யும் என்றால், இந்த உலகியல் துன்பத்தை இன்பமாக நமக்கு காட்டும். நீங்கள் ஸ்கூல் படிக்கிற பையன்ட படின்னு சொன்னால் டென்ஷன் ஆயிடுவான். ஆவானா இல்லையா? ஏய் 10ஆம் கிளாஸ் வந்துட்ட படின்னா வரும். என்ன எப்போ பார்த்தாலும் படிங்கிற அப்படிமா? சரிங்களா? சொல்லுவானா இல்லையா? சொல்லுவாங்க. ஏன்? அவனுக்கு எது இன்பம் எது துன்பம்னு என்ன செய்யாது, அவனுக்கு தெரியாது. இப்போ இருக்கிற காலேஜ் பசங்கிட்ட போய் ஒழுக்கமாக இருக்கிறத பற்றி பேசினா டென்ஷன் ஆயிடுவான். தலை சரியாக சீவு அப்படின்னா, என்ன தலை சரியாக, என்ன உனக்கு என்ன தெரியும் அப்படிமா. ஒழுங்காக முடி வெட்ட சொன்னால் பசங்க டென்ஷன் ஆயிடுவாங்க இல்லையா? ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் என்னவாக இருக்கிறது? இன்பமாக இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் என்ன கிடையாது? இன்பம் அல்ல. இதுதான் இன்பத்தை துன்பமாகவும் துன்பத்தை இன்பமாகவும் நாம் என்ன செய்கிறோம்? மாறி மாறி நினைக்கிறோம். நம்ம நிறைய செய்து வைத்த எல்லா வகையான துன்பத்தையும் என்ன செய்கிறாருன்னா, நாவுக்கரசு பெருமான் ஒரு சின்ன ஊமை மூலமாக சொல்கிறார். எப்படின்னா, அப்படியே உயரமாக விண்ணளவு அடக்குன விறகு, ரொம்ப உயரமாக விறகு அடுக்கி வச்சுருக்கோம். இந்த விறகை பூராத்தையும் காலி பண்ணணும். எப்படி காலி பண்ண முடியும்? எப்படி காலி பண்ணலாம்? எப்படி காலி பண்ணலாம்?
ஒரு தீக்குச்சி போதும். அவ்வளோ உயரமாக அடுக்கி வச்சிருந்த மரத்தை பூராத்தையும் நீக்குவதற்கு என்ன போதும்? இவ்வளோண்டு தீக்குச்சி போதும். அதுபோல் நாம் பிறவியாக சேர்த்து வச்சிருக்கிற வினை நீங்குவதற்கு எது போதும்? நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் போதும். அந்த மந்திரத்தை என்ன செய்யணும்? இடைவிடாமல் ஓதணும். சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்கிறார், நற்றவா உனை நான் மறைக்கினும் சொல்லுனா நமச்சிவாயவேங்கிறார். நான் உன்னை மறந்தால் கூட என்ன செய்ய நாக்கு நமச்சிவாய 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 என்று என்ன செய்து கொண்டே இருக்குமா? ஓதிக்கொண்டே இருக்குமா? இரவு முழுக்க விழித்திருத்தல் என்பதெல்லாம் பெரிய விஷயமெல்லாம் இல்லை. சிவச்சிந்தனையோடு இருத்தல் தான் பெரிய விஷயம். நீங்கள் படத்தை பார்த்துட்டு கூட முடிச்சிருக்கலாம். நல்ல படம் போடுறான், டிவியில் நீங்கள் ப்ரைம் வீடியோஸ் இருக்குது, சரிங்களா, ஜியோ படங்கள் இருக்குது, போட்டுட்டு கூட என்ன செய்யலாம்? பார்த்துட்டு ஜாலியாக இருக்கலாம். அதெல்லாம் என்ன கிடையாது, சிவபுண்ணியத்தில் வராது. திருக்கோயிலுக்குள் உட்கார்ந்துருந்து எதை நினைக்கணும்? இறைவனை நினைக்கணும். வீட்டை நினச்சிட்டு உட்காந்துருக்கூடாது. சரியா? வேற விஷயத்தை என்ன செய்யக்கூடாது? நினைக்காமல் இருத்தல் தான் என்னது? வழிபாடு. அதற்கு எதை நாம் பண்ணுறோம்? இறைவனுடைய நாமத்தை இடைவிடாமல் ஓதிக்கொண்டே இருப்பது மட்டும்தான் என்ன செய்யும்? அதை நினைக்க. அதான் சொல்கிறார், வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது எது? சாமி எனக்கு வேதம் ஓத தெரியாது. பரவாயில்ல, விட்டுரு. ஆகமெல்லாம் எனக்கு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமி திருமுறை சொல்லக்கூட எனக்கு பிரச்சனை, விட்டுருப்பா. நாமம், இறைவனுடைய நாமத்தை என்ன செய்ய? திரு ஐந்தெழுத்தை இடைவிடாமல் ஓதிக்கொண்டே இருங்கள். மனசுக்குள்ளே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? அதை ஜபித்து கொண்டே இருக்கணும். மனசுக்குள்ளே இடைவிடாமல் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? அது ஓடிக்கொண்டே இருந்து கொண்டே இருத்தல் தான் என்னது? இது இறை சிந்தனைக்குள் இருத்தல் என்பதாக சொல்லக்கூடியது. அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, அதனுடைய பொருள் புரிந்து சொல்லணும். சிவபுராணம் சொல்கிறீங்களா இல்லையா? சிவபுராணம் சொல்கிறீங்களா இல்லையா? கடைசியில் என்ன சொல்கிறாரு? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடியின் கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து சொல்கிறாரா இல்லையா? இறைவனுடைய புகழ் பாடலை பொருள் உணர்ந்து என்ன செய்யணும்? சொல்லணும்னு சொல்கிறார். அவனுடைய புகழ் நாமத்தை பொருள் புரிந்து சொல்வதைப் போல அவனுடைய நாமமான திரு ஐந்தெழுத்தை என்ன செய்யணும்? பொருள் புரிந்து சொல்லணும். அதுதான் முக்கியமே தவிர மற்றதெல்லாம் எது கிடையாது, எந்த வகையிலும் பயன் தராது. இல்லைங்களா? பரீட்சை காலில் போய் சும்மா உட்காந்துட்டு வந்தால் போதுமா? இப்போ நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறீங்க, ஹோட்டல் இப்போ நல்ல பெரிய ஹோட்டல் போயிட்டு எதுவுமே ஆர்டர் பண்ணல, சும்மா உட்காந்துருக்கோம். ஒரு மணி நேரம் உட்காந்துருக்கோம். கிளம்புறோம். கிளம்புனே சர்வர் என்ன செய்கிறாரு? ஒரு 500 ரூபாய்க்கு பில்லு வைக்கிறார். டிப்ஸ் 10 ரூபா, 510 ரூபா அப்படிங்கிறார். கொடுத்துருவோமா? ஆனாலும் கொடுப்போமா? கொடுப்பீங்களா? அது கொடுக்க மாட்டேங்க தானே. ஏன் கொடுக்க மாட்டேங்க? எதுவுமே சாப்பிடல, அப்புறம் எப்படி நான் கொடுக்கட்டும் கேட்பீங்களா இல்லையா? அது மாதிரி தான் கோயிலுக்குள்ளே உட்காந்துருந்துட்டு சும்மா 1 மணி நேரம் உட்காந்துருந்துட்டு சும்மா 4 மணி வரைக்கும் உட்காந்துருந்துட்டு எந்திரிச்சு போகும்போது சாமி மட்டும் என்ன செய்வார்? இவ்வளோ சிவபுண்ணியத்தை கட்டி இந்தாம்மா வெறுங்கையோடு போகிறையே கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு போகலாம் கொடுக்க மாட்டார். 4 மணி வரைக்கும் உட்காந்துருந்தாலும் எதை நினைக்கணும்? சிவச்சிந்தனையோடு அமர்ந்திருக்கணும். அதற்கு துணை செய்வது எது? சிவாய நம என்று சொல்லக்கூடியது. எங்கே கொஞ்சம் நேரம் சொல்லுங்க பார்க்கலாம். சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம். சத்தமா என்னது?
நம சிவாய சிவாய நம ஓம் பவாய நம ஓம் ஹராய நம ஓம் சிவாய நம ஓம். சத்தமே வரல. மைக்கு வேணுமா இருக்கானோ? ஒரு ஆளுக்கு தான் மைக்கு வேணும், எல்லாரும் சேர்ந்து சொல்கிறதுக்கு மைக்கு வேண்டியது. அதனால் இறைவன் நாமத்தை இடைவிடாமல் சொல்லியிருத்தல் மட்டுமல்ல, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யணும்? சொல்லணும். அதுதான் சொல்லக்கூடிய விஷயமாக. அதை தான் என்ன சொன்னால் வள்ளுவர் சொல்லுவார், என்னென்னா எண்ணன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பஸ்ஸில் திருக்குறள் படிக்கிறதோட சரி, அதையெல்லாம் எதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு? அப்படி தானே? எண்ணன்றி கொண்டாருக்கும் உய்வு உண்டு உய்வில்லை எதுக்கு? யாராவது செய்த உதவியை மறந்தால் என்ன கிடையாது, அவங்களுக்கு உய்வு என்பதே கிடையாது. சரிங்களா? அப்படி தானே சொல்கிறார் வள்ளுவர். ஒருத்தர் நமக்கு செய்த உதவியை மறந்தால் என்ன கிடையாது? உய்வு கிடையாது. இறைவன் நமக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காரா இல்லையா? இந்த கண் காது மூக்கு வாய் நல்லா படைச்சு கொடுத்துருக்காரா இல்லையா? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அதனினும் அரிதுன்னு சொல்கிறாரா இல்லையா ஔவையார்? நல்ல உடம்பு கொடுத்தாங்களா இல்லையா? நல்ல வாழ்க்கை கொடுத்தாங்களா இல்லையா? யாரை கேட்டு கொடுத்தாரு? இது நமக்காக பெருமான் கொடுத்தாங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? அந்த உதவி என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. அந்த அந்த நன்றியை மறக்காமல் இருக்கிறதா என்னது? செய் நன்றி அறிதல். இறைவன் நமக்கு செய்த உபகாரத்தை மறக்காமல் இருக்கிறது தான் முக்கியமே தவிர, இந்த பிறவில் நமக்கு ஒரு பென்சில் கொடுத்தான், பக்கத்து வீட்டுக்காரம்மா ஒரு சூண்டு காப்பி தூள் கொடுத்தாங்க ஆனால் அடுத்த நாள் நீ கேட்டு வாங்கிக்குவீங்க. முந்தா நேற்று வாங்கிட்டு போனேன்ல நரசூஸ் காப்பி தூள், புரு காப்பி தூளாவது திருப்பி கொடு. வாங்குவோமா இல்லையா? பெருமானுக்கு நாம் திருப்பி சொல்ல முடியுமா என்ன? அவனுக்கு கொடுக்கறது போல அவன் நமக்கு கொடுத்தது தான். உண்டா இல்லைங்களா? அவனுக்கு நாம் கொடுக்கறதெல்லாம் எங்கேருந்து கொடுக்குறோம்? அவன் கொடுத்ததை தான் நாம் என்ன செய்கிறோம்? திருப்பி கொடுக்குறோம். இறைவனுக்கு நாம் அடிமை பொருள், இறைவனுக்கு இந்த உலகம் உடைமை பொருள். இறைவனுடைய உடைமை பொருள் இருந்து தான் நம்ம என்ன செய்கிறோம்? மாலையாக கொடுக்குறோம், பொங்கலாக வைக்கிறோம். இதெல்லாம் வச்சு கும்பிட்டு நாம் என்ன செய்கிறோம்? அந்த மாலையை சாமி கொடுத்த மாலையை திருப்பி கொடுங்க, காருக்கு மாட்டணும். கொடுத்த மாலை சிறுசாக இருக்குது, பெரிய மாலையை எடுத்து கொடுங்க, பைக்குக்கு மாட்டணும். சொல்கிறோமா இல்லையா? பொங்கல் வச்சு அப்படியே எடுத்து என்ன செய்கிறோம்? நாம் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் இறைவன் உடைய கொடுத்ததான் நினைக்கிறோமே தவிர, இறைவனுக்கு கொடுத்ததுக்கு நாம் என்ன செய்ய முடியாது? நிகர் செய்ய முடியாது. சரிங்களா? அதனால் படைக்கலமாக உன் நாமத்து எழுத்தஞ்சும் அப்படின்னு சொல்கிறார். என் வாழ்க்கைக்கு எது பாதுகாப்பு என்றால், நான் இடைவிடாமல் திரு ஐந்து எழுத்து ஓதுவது மட்டும்தான் எனது பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறார். உண்மையாக சொல்கிறேன், திரு ஐந்து எழுத்தை மட்டும் இடைவிடாமல் ஓதிக்கொண்டே இருங்கள், வேறு எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அப்படின்னா அர்த்தமல்ல. எந்த துன்பம் வந்தாலும் உங்களுக்கு அது உங்கள் அளவில் பாதிக்காமல் என்ன செய்யாது? ஏதோ நம்ம செஞ்ச தப்பு, ஏதோ நம்ம செஞ்ச பாவம், இவனெல்லாம் நம்மக்கிட்ட அவ்வளோதான் போ அப்படின்னு போயிடுறது தான். அவன்கிட்ட போய் சண்டைக்கு நிற்கிறதல்ல. பக்குவமே பெரிய பக்குவம் என்ன தெரியுங்களா? ஒருத்தரை மன்னித்தல் தான். அவரோட போய் சண்டை கட்டுறதல்ல. அவர் எப்படி மன்னிக்கிறோம்? போ, இந்த பிறவி போன பிறவில் நீ எனக்கு இந்த சொல்லத்தை கொடுத்துருப்ப போலேன்னு விட்டுற வேண்டியதுதான். விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்குறோம் இல்லையா? அந்த பக்குவத்தை பெறுவதற்கு நமக்கு என்ன வேணும்? வழிபாடு வேணும். நமக்கு ஏதாவது துன்பம் வந்தால் என்ன செய்கிறோம்? ஏன்டா எனக்கு இந்த துன்பத்தை கொடுத்தேன்னு கேட்குறோம். இன்பம் வந்தால் என்ன செய்கிறோம்?
நாம் உரிமை கொண்டாடிக்கிறோம். அப்படி இல்லாமல் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் யார் கொடுத்தது தான்? பெருமான் கொடுத்தான். நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோர் இதற்கு நாயகமே என்று நினைத்தல். சரிங்களா? இதுதான் நாதன் நாமத்தை இடைவிடாமல் ஓதுவதால் உண்டாவது. நிறைவாக ஒரு பாடல் மாணிக்கவாசகர் சொல்கிறார், வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. ரொம்ப அழகாக யாரோ சொல்கிறாங்களே, பரவாயில்ல, நல்ல பாட்டு. வேண்டத்தக்கது அறிவோய் நீ. இறைவனுக்கு நாம் என்ன வேண்டுவோம்னு அவனுக்கு தெரியாதா என்ன? நாம் என்ன வேண்டும்னு அவனுக்கு தெரியாதா என்ன? நாம் அதிகபட்சமாக என்ன வேண்டும்னு நம்ம ஊரில் சொல்ல மொசை பிடிக்கிறது மூஞ்சி பார்த்தா தெரியுமா இல்லையா? போகவே வேண்டாம், பார்த்தனே தெரிஞ்சுக்குவார் என்ன வேணும். வேண்ட முழுதும் தருவோய் நீ. நாம் என்ன வேணும்னாலும் பெருமான் என்ன செய்வார்? அவர் தருவார். அவருக்காக வச்சுருக்காரு. தினம் ஆடிக்கார்லையே போயிட்டுருக்காரு, இல்லை BMW. அவருக்கு இன்னமும் வேண்டாம் விருப்பம் நமக்கு தேவையில்லாமல் நேரம் என்ன தேர்த்துடும்? இடவந்தான். நன்றுடையானை தீயதுளானை நிறைய வெள்ளேறு உடையானை. அவனுக்கு ஏறு மாடு தான் அவனுக்கு வண்டி, அவ்வளோதான். அவனுக்கு வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. கேட்டதை என்ன செய்வார் அவர்? வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன் மார்க்கு அறியோய் நீ. வேணும் வேணும்னு போய் நின்னாங்க இல்லையா, அவனுக்கு என்ன செய்கிறார் அவர்? காட்டலை. அவன் ஆணவம் கொண்டு நின்னதுனால என்ன செஞ்சார்? அவருக்கு மறைத்து நின்றார். வேண்டி என்னை பணி கொண்டாய். பெருமான் தான் நமக்கு என்ன செய்கிறாரு? இந்த பிறப்பை கொடுத்தார், இந்த நிலை கொண்டு விட்டார். வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் உண்டன் விருப்பன்றேன். பெருமானே, நான் உன்னிடத்தில் இன்று பெற வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன கொடுக்குறியோ நான் அதை எடுத்துக்கிறேன். நான் கேட்குது நம்ம நிலைக்கு கேட்போம். ஒரு அம்மா அப்பாவோட ஒரு குழந்தை ஒரு அம்மாவோட சூப்பர் மார்க்கெட் போனாங்க. முன்னேன்னா நம்ம அண்ணாச்சி கடைக்கு போவோம், என்ன வேணும் சொல்லி கொடுப்போம், அவர் போட்டு கொடுத்துருவார். இப்போல்லாம் போனோடனே வண்டியை தள்ளுறோமா இல்லையா? போனே வண்டியை தள்ளி வாரி வாரி போட்டுகிட்டே வரோமா இல்லையா? அப்படி ஒரு கடைக்கு போகிறாங்க. ஒரு குட்டி பாப்பா, அந்த பாப்பா மாதிரி ஒரு குட்டி பாப்பா கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுது, கூட இருந்து வேலை செய்யுது, அம்மாவுக்கு உதவி பண்ணுது. கடைக்காரர் பார்க்குறாரு, ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். சே, எவ்வளோ பொறுப்பான பொண்ணு, எவ்வளோ அழகாக வேலை செய்யுது, அவங்க அம்மாவுக்கு இவ்வளோ செஞ்சு கொடுக்குதேன்னு நினச்சி என்ன செய்கிறாரு? பில் போடு வரும்போது ஒரு டப்பா, மிட்டாய் டப்பாவை திறந்து என்ன செய்கிறாருன்னா, பாப்பா நீ இந்த மிட்டாய் எடுத்துக்கோங்கிறார். அந்த பாப்பா இல்லை வேண்டாங்க அங்கிள் அப்படிங்குது. எடுத்துக்குமா, எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்கிறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு. எடுத்துக்கோன்னு சொல்கிறேன்ல அப்படின்னா அவங்க அம்மாவும் சொல்லுது, எடுத்துக்கோ பாப்பா எடுத்துக்கோ, அங்கிள் இவ்வளோ சொல்கிறான்ல. இல்லைம்மா எனக்கு வேண்டாம்னு. ஒரு கட்டத்தில் அவருக்கு கோவம் அந்த முட்டாய் டப்பாலேருந்து அப்படியே அவர் கையை விட்டு ஃபுல்லாக முட்டாயை எடுத்து அள்ளி அந்த பொண்ணுனுடைய கையில் திணிக்கிறார். அது அப்படியே கையில் பிடிச்சிக்க முடியாமல் என்ன செய்யுது, அப்படியே அணைச்சி எடுத்து அப்படியே பைக்குள்ளே போடுது. சரிங்களா? அப்புறம் பில் போட்டு வந்துடுறாங்க. தேங்க்யூ சொல்லு பார்க்கலாம் அங்கிளுக்கு அப்படின்னா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கிலீஷ் தமிழில் சொல்லணும். தேங்க்யூ அப்படின்னு தமிழில் சொன்னால் தான் புரியும். நன்றின்னு வேறு மொழியில் சொன்னால் நம்ம ஆளுகளுக்கு புரியாது, எதுமோ கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கன்னு நினச்சிக்குவாங்க. அதனால் தேங்க்யூன்னு தமிழில் சொல்லிட்டு வந்துடுச்சு. வந்துட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏம்மா அங்கிள் உனக்கு மிட்டாயின்னா ரொம்ப பிடிக்கும் தானே? ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கிள் உனக்கு மிட்டாய் கொடுத்தாரா இல்லையா? ஆமாம் கொடுத்தாரு. உனக்கு பிடிச்ச மிட்டாய் தானே கொடுத்தாரு? ஆமாம் எனக்கு பிடிச்ச மிட்டாய் தான் கொடுத்தாரு. ஏன் நீ வாங்கிக்கல? அம்மா நானும் சொன்னேன்னா இல்லையா, மிட்டாய் வாங்கிக்கணும்னு சொன்னேன்னா இல்லையாண்ணே? ஆமாம் நீயும் சொன்னேன், அங்கிளுக்கு கொடுத்தா தான் செஞ்சார், நான் இல்லைன்னா சொல்லியே, அப்புறம் நீ எடுத்துக்கல அப்படின்னு சொன்னபோது அந்த பாப்பா சொல்லிச்சான், என் கை சின்ன கை, நானாக எடுத்திருந்தேன்னா எத்தனை தான் வந்திருக்கும்? ஒரு 4-5 மிட்டாய் தான் என் கைக்கு வந்திருக்கும். அவரும் அள்ளி கொடுத்தாரா? இப்போ எவ்வளோ மிட்டாய் வந்துருச்சு பார்த்தியா? நானாக எடுத்திருந்தா ஒரு 5 மிட்டாய் தான் வந்திருக்கும். அவராக கொடுக்க போக எத்தனை ஆயிடுச்சு? நிறைய வந்துருச்சு. இதுக்காக தான் நான் என்ன செஞ்சேன், வேண்டாம் வேண்டான்னு நடித்தேன் அப்படின்னு அந்த பாப்பா சொல்லிச்சான். சரிங்களா? இறைவன்கிட்ட போய் நாம் கேட்டோம்னா என்ன செய்வோம்? நம்ம புத்திக்கு கேட்போம்.
அப்படிதானே கேட்போம். நமக்கு என்ன தேவைப்படும்னு நமக்கு என்ன தெரியும்? எதுவும் தெரியாது. காசு பணம் இருந்தால் போதுன்னு இப்போ நினைப்போம். அது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தெரியும். காசு பணம் இருந்தால் மட்டும் பத்தாது அப்படின்னுங்களா. எவ்வளவோ காசு பணம் வச்சுருந்தவங்கலாம் எப்படி போனாங்கன்னு தெரியும். உண்டா இல்லையா? காசு பணம் இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நம்ம அறிவுக்கு என்ன செய்வோம்? ஏதோ ஒன்று கேட்போம். ஆனால் இறைவன் கொடுக்க சொல்லிட்டா என்ன செய்வான்? அவன் பெரிய ஆள். ஒரு நகைச்சுவையாக சொல்லுவாங்க, ஒரு பாடகர் என்ன செய்கிறாருன்னா கச்சேரிக்கு பாடணும்னு போகிறார், சரிங்களா. அப்போ சொல்லி விட்றாங்க, எப்பா பெரிய இடத்துக்கு போகிற பாடுறதுக்கு அவங்க கேட்டாங்கன்னா என்ன செய்யுங்கன்னா, பெரியவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கொடுங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னா, அது என்னது அவர் சொல்கிறது நம்மளா கேட்போம் அப்படின்னு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் பெரிய பாடகர், எப்படியும் 1 லட்சமாவது கேட்பார், நாம் சரின்னு சொல்லியாவது என்ன செய்யணும், முடிவு பண்ணிக்கலான்னு நினைக்கிறார். இவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாங்கிறாங்க. இவர் நினைக்கிறார், நாம் ஒரு பெரிய தொகையாக கேட்போம், 30,000 கொடுங்க அப்படின்றார். அவன் நினச்சாங்க என்னென்னு, 1 லட்சம் கொடுத்தாவது புக் பண்ணிடலான்னு நினச்சாங்க. இவர் 30,000 காட்டி 3 தடவை புக் பண்ணலாமே மனுஷனைங்களா. ஆனால் என்ன செஞ்சுருக்கணும் இவர், பெரியவங்க நீங்கள் கொடுங்க பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா குறைவுபடாமல் கொடுப்பாங்க, சரிங்களா. பெருமான் நமக்கு என்ன செய்வார், குறைவுபடாமல் கொடுக்கக்கூடியவர். அதுதான் மணிவாசர் சொல்கிறார், வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. பெருமான் அவன் நிலையில் என்ன செய்வான், வாரி வழங்குவான். நாம் என்ன செய்யணும், அதற்கு தகுதிப்படணும். அதுதான் முக்கியமே தவிர அவனிடத்தில் நாம் கேட்பது என்பது நம் அறியாமை தான் சுட்டி நிற்கும், சரிங்களா. இதை தான் திரு-ஐந்தெழுத்தை ஓதி ஓதி ஓதி, ஏன்னா பெருமான் சாதாரண அல்ல இல்லை. மாணிக்கவா சொல்கிறாரா, பேராது நின்ற பெருங்கருணை பேராறு அவர், சரிங்களா. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமை பொழுது கூட என்ன செய்யறதில்லை, நம்மளை விட்டவன் நீங்குவதே இல்லை. அப்படிப்பட்ட இறைவன் தாயினு சிறந்தவன், தாயின் சிறந்த தயாவான தத்துவனே என்று சொல்கிறோம். அம்மா நமக்கு என்ன வேண்டும் என்று என்ன செய்கிறா, அறிந்து அறிந்து செய்வதைப் போல இறைவன் நமக்கு வேண்டியதை அறிந்து அறிந்து கொடுப்பார். அதனால் அன்பர்களே, இறைவனுடைய நாமமாகிய திரு-ஐந்தெழுத்தை இடைவிடாமல் ஓதி வாழ்வில் எந்நாளும் இன்பமே எய்தி குறைவில்லாத நிறை வாழ்க்கையை பெற்று உய்யுங்கள். வாய்த்தது ஈதோர் நம் தமக்கு ஒரு பிறவி. இந்த பிறவியில் வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை என்ன செய்யணும், வணங்கி இன்புற வேண்டும். தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்த கைகால் கூப்பித் தொழில். இந்த அரசியல் வாழ்க்கையில் அதிகாரிகளை கும்பிடு போகிறதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல. ஒரு தாசில்தார் ஒரு ஊருக்கு ஏதோ சின்ன பிரச்சனைன்னு பார்க்குறக்கு போகிறார். மழை வெள்ளம் ஊரில் நிறைய பள்ளம் வந்துருச்சு, பார்க்குறக்காக வந்தார். தாசில்தார் வரும்போது கூட விஏஓ, டவாரி, பியூனு, இத்தியாதி சீடர் பெருமக்களோடு என்ன செய்வார், அவர் வரார். வந்தவர் என்ன செய்கிறாருன்னா, டப்புன்னு பள்ளத்தில் விழுந்துட்டார். விழுந்த உடனே என்ன செய்கிறாங்கன்னா, எல்லோரும் என்ன செய்கிறாங்க, அவரை தூக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஆள் ஒடியாரான், டேய் தாசில்தாரை மாற்றிட்டாங்கப்பா, புது தாசில்தார் வந்துட்டு இருக்காருங்கிறான். ஏறின தாசில்தாரை கீழே விட்டுட்டு அவன் புது தாசில்தார் என்ன செஞ்சிட்டாங்க, பார்க்குறக்கு போயிட்டாங்க. மந்திரி வீட்டு நாய் செத்து போனால் எல்லோரும் இளவுக்கு போவாங்க, மந்திரி செத்து போனால் போவார் ஒருவர் இல்லை. அதுதான் இறைவனை வணங்குவது, இறைவன் புகழை பாடுவது, இறைவனை சிந்தித்திருப்பது தான் இருமான் திருப்பன்களோ ஈசன் பல்கணத்தென்னப்பட்டு சிறுமான் ஏந்தும் சேவடி கீழ் சென்றங்கு இருமான் திருப்பன்களோ என்று நாவுக்கரசர் சொல்வார். திரு-ஐந்தெழுத்தை இடைவிடாமல் ஓதுங்கள்,
வாழ்க்கையில் எந்நாளும் என்ன உண்டு? இன்பமே உண்டு. இதற்கு சிறந்த சான்று நாங்கள்லாம் இருக்கோம். நீங்கள் எங்கேயும் போய் எங்கேயும் தேடிட்டுலாம் இருக்க வேண்டாம். அடியார் இத்தனை பேர் இருக்கோம். எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக வாழ்கிறோம். குறை இருக்குது, இல்லைன்னா இல்லை. அந்த குறை என்ன செய்யப்படுகிறது? பெருமான் திருவருட்கருணையினால் நிறைவுபடுத்திக்க முடிகிறது. அதனால் இப்போ இருக்கிற நேரத்தையாவது என்ன செய்யுங்க? திரைந்தெழுத்தை ஓதிக்கொண்டே, வழிபாடு செய்து கொண்டே, நினைந்து கொண்டே இருங்கள். தினசரி நமக்கு கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் என்ன செய்கிறது? அவனை சிந்தியுங்கள். அவன் நிச்சயமாக என்ன செய்வார்? இன்பத்தை தருவார். அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன் மார்க்கு அறியோய் நீ, வேண்டியனை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தால் யானும் அதுவே வேண்டினல்லேல், வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே என்று மணிவாசக பெருமானுடைய பாடலை இடைவிடாமல் ஓதுங்கள். ஆன்மாக்களெல்லாம் உய்வு பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும், எண்ணில் நல்ல கதிகள் பல பெற்று உயவும் திருவருளும் குருவருளும் துணை நின்று அருளுமாக. திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளம் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வாழ்முகில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்முறை அறங்கள் ஓங்க, நல் தவம் வேள்வி வல்க, மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். சுவாதிஷ்டமாக.